அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நடிக்கிறால நம்மளோட விஜய் அவர் வந்து செம்ம அப்டேட் கொடுத்துருக்காருங்க. என்னென்ன தாத்தாவோட அப்டேட் கொடுத்துருக்காரு, அப்புறம் வெண்ணிலாவோட மாமாவோட. முக்கியமாக ஒன்று கவனிச்சிங்கன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா பாட்டி நிற்கிறாங்க. அந்த இடத்துல விஜய் வந்து உட்காந்து ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. செல்லில் வந்து ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அதில் வந்து தாத்தா வந்து கையில் ரிமோட் வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெண்ணிலாவோட சம்மந்தமாக வந்து ஏதாவது வீடியோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டிவி ஆன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. டிவி ஆன் பண்ணி பார்த்தா ப்ரெஸ்ஸோ மீடியாவோ கூப்பிட்டு அவங்க போலீஸில் ஏதோ சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அதுதான் நடக்க போகுது போல். அதுக்கு தான் வந்து தாத்தா வந்து டிவி ரிமோட்டை வந்து கையில் வச்சுருக்காரு. விஜய் வந்து பயங்கர கோவமாக வந்து செல்லு பார்த்துட்ருக்காரு, ஃபோனை வந்து பார்த்துட்ருக்காரு. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி தெரியல. பயங்கரமாக விஜய்க்கு வந்து அதிரடி பயங்கரமாக கதைக்களமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் அவ்வளோ ஒரு பயங்கர த்ரில்லாக இருக்குது அப்படிங்கிறதான். விஜய் வந்து நிறைய பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச பாயிண்ட்டு. விஜய் வந்து பயங்கர கோபமாக இருக்கார் அப்படிங்கிறதான். அது எப்படி அதை சரியாகும், எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் பயங்கர கோபத்தில் இருக்காருங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிறதான். எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதான். ஆனால் இன்னும் ஒரு 5-6 வாரமாக வந்து பயங்கர கோபத்தில் தான் விஜய் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி.